வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எதற்கு என்றால், முந்தின வசனம் ஒரு நதி, முந்தின வெளிச்சம் என்கிற செய்தியில் அந்த நதியை குறித்துதான் நாம் தியானிக்க தேவன் உதவி செய்தார். அந்த நதிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று கடந்த வெளிச்சம் என்கிற குறுஞ்செய்தியில் நாம் தியானிக்க தேவன் உதவி செய்தார். இப்பொழுதும் அதற்கு அடுத்த வசன, இந்த வெளிச்சம் என்கிற செய்தியிலே அதற்கு அடுத்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற அந்த நதிக்கு தேவன் சகாயம் பண்ணுவாராம். இது போல ஒரு பரந்து விரிந்த ஒரு நதி, தண்ணீர் நிறைந்த ஒரு இடம், ஆண்டவர் உங்களை அதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவரை சந்தோஷப்படுத்துகிற நதியாக நாம் காணப்படும் பொழுது தேவன் அந்த நதிக்கு சகாயம் பண்ணுவார். அதாவது உங்களுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுவாராம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஒத்தாசை உங்களுக்கு தேவைப்படுகிறதா? தாவீது சொல்லுகிறாரே 121ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. ஏதோ ஒரு உதவி தேவைப்படுகிற நிலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, சங்கீதம் 46:4-5 சொல்லுகிறது போல, அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நதியாக நீங்கள் காணப்படும் பொழுது தேவன் அந்த நதிக்கு சகாயம் பண்ணுவது போல, உங்களுக்கு எந்த விஷயத்தில் சகாயம் தேவைப்படுகிறதோ, உதவி தேவைப்படுகிறதோ, கர்த்தர் அந்த விஷயத்திலே உங்களுக்கு உதவி செய்கிற எபினேசராய் இறங்கி வருவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அது நடுவில் தேவன் இருக்கிறார், அது அசையா. ஆண்டவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நதியை போல அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்க. உங்களுடைய எல்லா தொழிலின் விஷயத்திலும், குடும்பத்தின் விஷயத்திலும், வேலை விஷயத்திலும், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்திலே, எல்லா விஷயத்திலும் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். God bless you. Amen.